பேசுகிற மாதிரி தான் நம்மளும் பேசுகிறோம். ஆனால் நம்மளுக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்க சொல்லக்கூடிய தகவல்கள், அதே மாதிரி தான் நம்மளும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். அது குடும்ப நபர்களாக இருக்கலாம், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு மதிப்பீடு கொடுக்குறாங்க. அதே தகவலை நம்ம சொன்னோம்னா அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, நிராகரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்மளைய அப்படி காமிச்சு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிறது அந்த பிரித்து பார்க்கும் செயல் நம்மளுக்கு ஒன்று பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம். அப்போது ஒரே ஃப்ளோவில் நம்ம பேசுகிறப்போ நம்மளோட உச்சரிப்புகள் ஒரே ஃப்ளோவில் போகும். அப்போ மதிப்பீடு குறையும். அந்த தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது அந்த ஏற்றம் இறக்கம் வரும் பொழுது தான் நம்ம விழிப்பு நிலைக்கு நம்ம மனசு வரும், எண்ணம் வரும், சிந்தனை வரும். அதனால தான் ஒரு சிலரோட பேச்சு அறிவியல் ரீதியில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களோட பேச்செல்லாம் எடுபடுது. நம்ம சாதாரண மனிதர்களுடைய பேச்சு எடுபடுவதில்லை. அப்போது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் நம்ம எப்படி காமிச்சு கொடுத்துருக்குறோம்? ஒரு காமெடி பீஸாக காமிச்சிருக்கிறீங்களா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனாக காமிச்சிருக்கிறீங்களா, இல்லை எப்போவுமே உங்களை பிரச்சனைகளை மட்டுமே பேசக்கூடிய நபர்களாக உங்களை காமிச்சிருக்கிறீங்களா? தகவல் சொல்கிறதும் கூட காமெடியாக இருக்கலாம், தகவல் சொல்கிறதும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், தகவல் சொல்கிறது கூட பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஃப்ளோவில் இருக்கிறதுனால தான் மதிப்பீடு கிடைக்கவில்லை. அப்போ இது போன்றதை மாற்றிக்கொள்ள தெரியாதனால தான் பல உளவியல் பாதிப்புகள் வருது. குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் நம்ம விலகிறோம். இதை முறைப்படுத்த தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.